வணக்கம். குமுதம் செய்திகளை வழங்குவதற்காக நான் பவித்ரா பாலசுப்ரமணியன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னால் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விறுவிறுப்பாக நடைபெற்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 82.48% வாக்குகள் பதிவு. ஜூலை 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையத்திற்கு அனுப்பி வைப்பு. வாக்கு எண்ணும் மையத்தை சுற்றிலும் 30 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி கண்காணிப்பு. ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வியாழக்கிழமை தொடங்கி வைக்கிறார். மக்களவைத் தேர்தல் தோல்வி குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளிடம் கருத்துக்களை கேட்டறிந்தார். சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி இல்லை. அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். அதிமுக நிர்வாகிகள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல். 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் கட்சியின் வெற்றிக்காக இப்போது இருந்தே பணியாற்றிடவும் ஆணை. மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டம் வாபஸ். சுமார் 9 மணி நேரமாக நடைபெற்று வந்த போராட்டம் நிறைவு. திங்கட்கிழமை அமைதி பேச்சுவார்த்தை. ஆட்சிக்கு வந்த 3 மாதங்களில் கப்பலூர் சுங்கச்சாவடி அகற்றப்படும் என்ற வாக்குறுதி என்னானது? முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கேள்வி. கப்பலூர் டோல்கேட் விவகாரத்தில் RB உதயகுமார் மீதான கைது நடவடிக்கைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். பொதுமக்களின் நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தல். விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர் அருகே சாராயம் குடித்த 9 பேர் மருத்துவமனையில் அனுமதி. புதுச்சேரியில் இருந்து வாங்கி வரப்பட்ட சாராயத்தை குடித்த நிலையில் போலீசார் விசாரணை. விக்கிரவாண்டியில் சாராயம் குடித்த 7 பேருக்கு உடல்நலம் பாதிப்பு என்ற செய்தி கவலை அளிக்கிறது என எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. கள்ளச்சாராய புழக்கத்தை தடுக்க தவறிய திமுக அரசு மாநில எல்லைகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தவும் வலியுறுத்தல். அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு. வருகிற 12ஆம் தேதி உத்தரவை பிறப்பிக்கிறது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். நீட் ஆள்மாறாட்ட மோசடி தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் வருகிற 15ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும். தேசிய தேர்வு முகமைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கெடு. மருத்துவ கழிவுகளை எரிக்கும் போது உயிரிழந்த இளைஞனின் குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தெரிந்தே சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்க அரசு நிவாரணம் வழங்கும் போது அப்பாவி மனுதாரருக்கு வழங்கக்கூடாதா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. அண்ணா பல்கலைக்கழகத்தின் சுற்றுச்சூழல் அறிவியலுக்கான செமஸ்டர் தேர்வு ஒத்திவைப்பு. தேர்வுக்கான வினாத்தாள் ஒரு கல்லூரியில் வெளியான தகவலை அடுத்து வருகின்ற 31ஆம் தேதி தேர்வு நடைபெறும் என்றும் அறிவிப்பு. அரசின் நலத்திட்டங்கள் சலுகைகள் கல்வராயன் மலைப்பகுதி மக்களை சென்றடைந்துள்ளதா?
கல்வராயன் மலைப்பகுதி மக்கள் மேம்பாடு தொடர்பாக தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தின் இயக்குநர் ரூசோவின் ஜாமீன் மனு தள்ளுபடி. ஜாமீன் மனு திரும்பப் பெறுவதாக தெரிவித்ததை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை விமான நிலையத்தில் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு பணம் பறிமுதல். தாய்லாந்தில் இருந்து சுற்றுலா விசாவில் வந்த 2 பேரிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை. உத்தரகாண்ட் மாநிலம் பத்ரிநாத் தேசிய நெடுஞ்சாலை அருகே கடும் நிலச்சரிவு. படல்கங்கா லங்சி சாலையில் போக்குவரத்து நிறுத்தம். வியன்னாவில் ஆஸ்திரிய அதிபர் மாளிகையில் பிரதமர் மோடிக்கு அரசு மரியாதை. உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் ஆஸ்திரிய பிரதமர் கார்ல் நிர்மருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை. போர்க்களத்தில் எந்த பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது. ஆஸ்திரியாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நீட் இளநிலை வினாத்தாள் கசிவு முயற்சி நடந்தது உண்மை. இருப்பினும் சராசரி மதிப்பெண்களில் பெரிய வித்தியாசம் இல்லை. நீட் முறைகேடு வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தேசிய தேர்வு முகமை பதில். டெங்கு காய்ச்சல் பாதிப்புகள் தொடர்பாக டெல்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா முக்கிய ஆலோசனை. உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநில யூனியன் பிரதேசங்களுக்கு சுற்றறிக்கை. மும்பையில் மதுபோதையில் கார் ஓட்டிச் சென்று பைக்கில் மோதி பெண்ணை கொலை செய்த வழக்கு. ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா கட்சி நிர்வாகியின் மகன் மிகிர் ஷாவை 7 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க சியூரி நீதிமன்றம் உத்தரவு. திரிபுராவில் ஒரே நேரத்தில் 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் HIV பாதிக்கப்பட்டு 47 பேர் உயிரிழந்ததாக கூறப்பட்ட விவகாரம். 2007 முதல் 2024ஆம் ஆண்டு வரை பாதிப்புக்கு உள்ளானவர்களின் தகவலே அது என மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு மையம் அறிவிப்பு. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது T20 போட்டியில் 23 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-1 என்ற கணக்கில் முன்னிலை. ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம், பார்வதி உள்ளிட்டோர் நடித்த தங்கலான் திரைப்படம். படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி இணையத்தில் வைரல். நடிகர் கமல்ஹாசனின் குணா படத்தை மறு வெளியீடு செய்ய இடைக்கால தடை. பிரமிட் மற்றும் எவர்கிரீன் மீடியா நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் அரையிறுதிக்கு முன்னேறினார் செர்பியாவின் ஜோகோவிச். காலிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் மினாரை வீழ்த்தி அசத்தல்.